இன்றைக்கி இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு 4300 கோடி பிடிச்சிருக்காங்க. 2 கோடி பேரை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள கேட்டபோது அதில் 90%க்கு மேலே இருக்கிறவங்க நஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் ரீட்டைல் ட்ரேடர் நஷ்டம் பண்ணியிருக்காங்க 1,00,000 கோடி, இன்னொரு சைடில் பல ஆயிரம் கோடிகள் லாபம் பண்ணியிருக்கு இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நஷ்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசலாம்னு நினச்சேன். வணக்கம். இன்றைக்கி வினோத் கூட இருக்கான், விஷ்ணு இல்லை. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி பேசலான்னு நினச்சேன். நான் இன்றைக்கி இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பிடிச்சிருக்காங்க. அது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு 4300 கோடி பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்திருக்கு. 2 கோடி பேரை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள கேட்டபோது அதில் 90%க்கு மேலே இருக்கிறவங்க நஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஒரு சைடில் ரீட்டைல் ட்ரேடர் நஷ்டம் பண்ணியிருக்காங்க 1,00,000 கோடி, இன்னொரு சைடில் பல ஆயிரம் கோடிகள் லாபம் பண்ணியிருக்கு இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நஷ்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். அதுக்கு என்னோட என் தம்பி இருக்கான் வினோத். சொல்லு வினோத், என்ன பண்ணலாம்? இதில் எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது டவுட்னா, நமக்கு செபி இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களும் எல்லாம் கண்ணால் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுமாரி இருக்க நிலைமையில் எப்படி திடீர்னு அவுட் இஸ் த ப்ளூ திடீர்னு இது எப்படி வெளில வந்திருக்கு? ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன். ஜெயின் ஸ்ட்ரீட் இந்த தப்பும் பண்ணலை. இப்போ அதனால் அந்த கேஸ் தோற்று போயிடும், செபிக்கு அகேன்ஸ்டாக போகும். அதில் நீ ரெஸ்ட் அஷ்யூர்டாக இரு. ரூல்ஸே உடைக்கல? ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் உடைக்கல செபி. அவன் ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் உடைக்கல. அவன் கிளியராக பண்ணியிருக்கான். அவன் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். இந்த மார்க்கெட்டை ஏன் மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சதுன்னா, இது ஒரு ஷாலோ மார்க்கெட்டு. ஷாலோ மார்க்கெட்டாக மார்க்கெட்டில் ரியலி டெப்த்து கிடையாது. இந்த மார்க்கெட்டை அவன் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ எப்படின்னா, முக்கால்வாசி பேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிஃப்டினா என்னன்னு தெரியாது, பேங்க் நிஃப்டினா என்னன்னு தெரியாது, ஃப்யூச்சர்ஸ்னால் என்னன்னு தெரியாது, ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியாது. நீ சின்ன காசை போட்டு பெரிய அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி சூதாட தான் இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கெட்டு. ஆப்ஷன்ஸில் எப்படின்னா, நீ ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்தேன்னா யூ வில் லூஸ் தி மணி. அந்த அவுட் ஆஃப் மணி ஆகிடுச்சுன்னா அந்த பணம் போயிடும். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கும் 20 ரூபா, 100 ரூபாலேருந்து சீப்பஸ்ட்டு 20 ரூபா வரைக்கும் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டு புரோக்கர் கமிஷன் சாப்பிட்றான். ஸோ அவங்க உங்களை கூப்பிட்டு தேல் மேக் யூ ட்ரேட். அதுதான் இந்த கேமு. நீ ஹுக் ஆகிட்டேன்னா $0 20 ரூபாய்க்கு கொடுத்துருவான். நீ வாடிகிட்டே இருக்கலாம். எல்லோரும் வாடிகிட்டே இருக்காங்க. இதில் 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கலாம். இன்னொன்று ரைட்டிங் தி ஆப்ஷனுங்கிறது இருக்குது. தட் இஸ் யூ ஒன்ட்ட வாங்குறவனுக்கு நீ விற்கிற. அதுக்கு நீ நிறைய மார்ஜின் வச்சுருக்கணும். அதுவும் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனம் நினச்சின்னு பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி டேட் இருக்குது, சிலத்துக்கு மந்த்லி எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி எப்படி மூமெண்ட் ஆகிறதோ, உன்னோட ஆப்ஷன் இன் தி மணி இல்லாட்ட அவுட் ஆஃப் தி மணி இருக்கிறத வச்சுட்டு, அவுட் ஆஃப் தி மணினா இட் இஸ் ஒர்த்லெஸ், இந்த மணினா உனக்கு நல்ல காசு. அதுதான் கேமு. ஸோ இதை ஒரு பேசாமல் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு சுரண்டல் லாட்ரி ஆடுற மாதிரி கேமு, ரைட்டா? இப்போ இவங்கெல்லாம் எப்படி இதை விற்கிறாங்கன்னா, மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ண முடியாது, யார் வேணால் அது மேலே கீழே அது எப்படியாவது போகும்னு. இவன் என்ன புரிஞ்சுட்டான்னா, மார்க்கெட் ரொம்ப ஷாலோ. ஸோ இவன் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும்னு தெரியும் அவனுக்கு. கொஞ்சம் பணம் வச்சுட்டு கொஞ்சம் நிறைய பணம் ஒன்று ஒரு 20,000 கோடி இருந்ததுன்னா, அப்பா 20,000 கோடி இருந்தால் அது ஷாலோ. ஒரே நாளில் 1000 கோடி. 20,000 கோடியில் ரொம்ப சின்னது. ஒரு நாளில் 1000 கோடி சம்பாதிச்சிடலாம். இவன் என்ன ரஃபாக நான் சொல்கிறேன். யூ இன்வெஸ்ட் 20,000 crores,
யூ வில் டேக் அவுட் ஒன் டே 1000 crores. நீ பேங்க்கில் போட்டேன்னா ஒரு வருஷம் கழிச்சு கூட உனக்கு அந்த 1000 crores கிடைக்க வேண்டியதை ஒரே நாளில் எடுத்துருவோம். எப்படி எடுப்பான்னா, பேங்க் நிஃப்டிக்கு இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க், ஃபெட்ரல் பேங்க்கு, இந்த பேங்க், அந்த பேங்க்னு ஒரு 10 பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோ. பேங்க் நிஃப்டி, அந்த பேங்க் நிஃப்டியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் வாங்குவான். ஈச் 2000 கோடி 2000 கோடின்னு வாங்குவான். டில் த பாயிண்ட் அந்த பேங்க் நிஃப்டி பயங்கரமாக ஏறும். பட் கார்த்தால அமெரிக்காவில் பேட் நியூஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டி விழணும் ஆக்சுவலி. பட் ஹி ஹாஸ் தி மனி டு பை இட் இன் த கேஷ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் டு ட்ரைவ் அப் தி ப்ரைஸ். ஸோ ஒரு பக்கம் விலை ஏற்றிகிட்டே இருப்போம். தட் இஸ் வாங்கிகிட்டே இருப்போம். நான் நினச்சேன் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் சொல்லுங்க கவர்மெண்ட் தான் தூக்கி வச்சுருக்காங்க மார்க்கெட்டு. கவர்மெண்ட்டும் பண்ணும் பாஸ், அது மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக நடந்துட்டு இருக்கு. இவன் எப்படி காசு பண்ணான்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு தான் பண்ணுவான் ஒரு அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. இவன் எல்லா நாளும் பண்ண மாட்டான், ஒன்லி எக்ஸ்பைரி டே பண்ணுவான். 3500 கோடிக்கு ஏற்றிடுவான் மார்க்கெட்டை. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக ஏறிடும். அந்த ஏறிடோன்னா என்ன ஆகும்னா, இண்டெக்ஸும் அது 1000 கோடி ஏறிடும். பிகாஸ் இண்டெக்ஸும் ஒரு 2%, 3%, 4% ஏறிடும். எல்லாரும் நீங்களும் வந்து ஏறுறதுன்னு பார்த்தோன்னா எல்லாம் ஃபோமோல நீயும் போய் வாங்குவ. இவனே 4 கம்பெனி வச்சுருப்பான். ஸோ கம்பெனியே இது வாங்கின்னு இருக்க, இது 9 to 12 o'clock வரைக்கும் பண்ணுவான். 12:10 என்ன பண்ணுவான்னா, அவனோட 300 கம்பெனி இவன் தான் ஸ்டாக் வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவன் 300 கம்பெனி என்ன பண்ணுவான்னா, 12:10 நிஃப்டியை, பேங்க் நிஃப்டியை ஷார்ட் அடிக்க ஆரம்பிப்பான். இப்போ இது 4 வரைக்கும் ஏற்றிட்டானா இல்லையா, 500 ரூபா இருந்தது 1000 ரூபாய்க்கு ஏற்றிட்டான். 1000 ரூபாயில் அவனே ஷார்ட் அடிச்சிடுவான். அது ஏன்னா நான் தான் இது 500ல நான் 1000க்கு கொண்டு போயிருக்கேன். நான் இதை விற்றா அது உடனே அது விழுந்துடும். உனக்கு புரியுதா இல்லையா? ஸோ 12:10 நான் ஷார்ட் பண்ணி நிறைய பொசிஷன் எடுத்து வச்சுப்பேன். ஓகே நீ வாங்கி நான் ஷார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நீ சொன்னோன்னே இந்த கம்பெனி விற்றுருவான். 1000 ரூபாயில் விற்பான். இது லீகல் நீங்கள் சொல்கிறீங்களா? இது எப்படி லீகலாக? இது ஏன் இல்லைப்பா, நான் ஒரு கம்பெனி இன்னொன்று கம்பெனிக்கு இப்படி கம்யூனிகேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணால் தப்பு இல்லையா? பட் நீ கோஆர்டினேட் பண்ண, திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் என்டிட்டி, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. இது வந்து அந்த படம் பாஸ்கர் மாரி தான் இருக்குது இந்த படம் கேட்கறதுக்கு. நீங்கள் அதே தான் நான் சொன்னேன். பாஸ்கர் படத்துலேயே என்ன சொன்னேன், அவன் லீகலி பண்ணது ரைட்டுன்னு தான் சொன்னேன். அவன் ஸ்டாக் வாங்கினான், ஸ்டாக் ஏற்றினான், 300 கம்பெனி பொசிஷன் எடுத்தது ஷார்ட் அடிக்கிறதுக்கு, இவனும் சேர்ந்து விற்றான். அவன் ஷார்ட் அடிச்சிட்டான்னு சொன்ன அப்புறம் இவனும் சேர்ந்து விற்றான். மற்ற நம்ம மார்க்கெட் பக்கமே போக முடியாது அப்படின்னா, எல்லாம் கேம்பிளிங். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட் பக்கம் போகாதீங்கன்னு. ஆனால் அதுவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம், வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாமல் மார்க்கெட் ஓடி போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது ஒன்றுமே தெரியும். நான் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சர்னு பேச போகிறதில்ல. பல இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இப்படி ட்ரேட் பண்ணுங்க, அப்படி ரைட் பண்ணுங்க, ஹிந்தியில், தமிழில், தெலுங்கில் எல்லாரும் சொல்லி தராங்க. இது மாதிரி இருக்குதுன்னு எந்த ஆள் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு முன்னாடி? இதில் இன்னும் 2-3 பேர் இருக்கான். சிட்டாடல்னு ஒருத்தன் இருக்கான், மில்லேனியம்னு ஒருத்தன் இருக்கான். அவனெல்லாம் இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சிருக்கான். இது ஒரு ஆள் மட்டும் பண்ணல, இப்போ மற்ற ஆளெல்லாம் இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஸ்டாக்கை வாங்கி ஏற்றிடுவேன். இப்போ நீயும் ஆப்ரேஷன் டெக்னிக்கலி அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறதுனால நீ வேறு என்டிட்டி, நான் வேறு என்டிட்டி. இதுதான் அந்த கேஸ் மாதிரி ரைட்டா? நான் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி விலையை ஏற்றுவேன். ஸோ 500 ரூபா ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ரைட்டா? நான் 1000 ரூபாய் ஏற்றிட்டேன்னு நீ அங்கே 1000 ரூபாய்க்கு விற்றுருவேன். நீ 1000 ரூபாய்க்கு விற்றியா? நீ விற்றுட்ட தனியாக, நானும் சேர்ந்து விற்பேன் 1000 ரூபாயில். அந்த ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வரும். பட் இது கேஷ் மார்க்கெட்டில் தான் விற்றுருப்பேன். நீ அங்கே வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பண்ணு, மேக்னிஃபை யுவர் ப்ராஃபிட்ஸ். நான் 1 லாட் விற்றுருந்தேன்னா இந்த கேஷ் மார்க்கெட்டில் தானே ஏற்றிருக்கேன், நீ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் தானே விற்றுருக்காத. ஸோ யூ வில் மேக்னிஃபை யுவர் ப்ராஃபிட்ஸ். இங்கே எனக்கு 200 கோடி லாஸ் ஆகும், உனக்கு 800 கோடி லாபம் ஆகும். நெட் 600 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஸோ ஏன் இதை வந்து என்எஸ்சி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கன்னா, இதுக்கு உங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல. இத்தனை நாள் அவங்க ஏன் சொல்லலைன்னா, மோஸ்ட் ஆஃப் தி broker பிஸ்னஸ் இன்க்ளூடிங் யுவர் ஃபேமஸ் ஜீரோடா இஸ் ரன்னிங் ஒன்லி ஆன் ஆப்ஷன்ஸ் வால்யூம்ஸ். ஸோ அங்கே தான் பணம். த ரியல் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த யார் காசு எடுக்கிறான், அவன் ரீட்டைல் காசை அவன் ஸ்ட்ரிப் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு நன்னா தெரியும், ஜெயினுக்கு தெரியும், சிட்டாடலுக்கு தெரியும், மில்லேனியனுக்கு தெரியும். அவனுக்கு அகென்ஸ்டாக ஆடுறவன் இந்த அருண் மாதிரி கார் டிரைவர், இல்லாட்டா பழம் விற்கிறவன், அவன் ஒரு ஆப்பை வச்சுட்டு இந்த ஆப்ஷன் ரைட்டிங்
ஆப்ஷன் செல்ஸ் பண்ணின்னு இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு பேங்க்குனா என்னன்னு தெரியாது, நிஃப்டினா என்னன்னு தெரியாது. பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ பேங்க் இருக்குன்னு யாரையா கேட்டு சொல்ல காம்பரன்ஸே தெரியாது. இவன் வந்து ஷாலோ மார்க்கெட்டு, நீ பைத்தியகாரமாய் மங்காத்தா ஆடின்னு இருக்கிற, நானே ஏற்றுறேன், ஏற்றிட்டு அங்கேயே ஷார்ட் அடிச்சிருவேன். இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் தான் லிமிட்டடாக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் லிமிட்டடே கிடையாது, யார் வேணால் வாங்கிக்கலாம். அதான் ப்ராப்ளம். சரி, நீ ஏன் இது யூஎஸ் ஆக மாட்டேங்குது? யூஎஸ்லலாம் வந்து ஹியூஜ் மார்க்கெட் பாஸ். ஸோ ப்ரைஸ் மூவ் பண்ணது நிறைய காசு, நிறைய ப்ரைஸ் எல்லாம் நீ மூவே பண்ண முடியாது. இங்கே தான் நீ ஏதாவது கேம் ஸ்டாக் வேணா ஒன்று பண்ணலாம், ஏதாவது மீம் ஸ்டாக் 1-2 பண்ணலாம். இது மாதிரி மார்க்கெட்டே இண்டெக்ஸ் எல்லாம் நீ பண்ண முடியாது. இது வந்து சின்ன ஜுஜுபி மார்க்கெட்டு. அவன் ஈஸியாக வச்சு அடிச்சிட்டான், பேங்க் நிஃப்டியை வச்சு அடிச்சிட்டான். நீ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நிஃப்டியே தப்பு. பேங்க் நிஃப்டி இஸ் தி மேஜர் காம்பனண்ட் ஆஃப் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஏற்றினா நிஃப்டியும் ஏறும். கரெக்ட். அப்புறம் நம்ம என்ன தான் நம்புது ஸ்டாக் மார்க்கெட்டில்? இது இப்போ நீ அதே சமயத்தில் தான் இப்போலாம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ செபி ஏன் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, செபியோட சர்வேல 2 கோடி பேரில் 1,90,00,000 பேர் நஷ்டம் பண்ணிட்டான். அண்ட் நான் அதில் ப்ரோக்கிங் காசுலாம் போட்டேன்னா மீதி இருக்கிறவனு நஷ்டம். ஸோ ரீட்டைல் ட்ரேடுங்கிறது கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். யார் ப்ராஃபிட் பண்ணிட்டான்னா ஜெயின் ப்ராஃபிட் பண்ணிட்டான். பட் இதை ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, உன்னோட என்டையர் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியோட லாபமே மந்தி பை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் இருக்குது. ஸோ இது பேன் பண்ணிட்டா ப்ரோக்கர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு பண்ண. நான் வந்து F&O மார்க்கெட்டை பேன் பண்ண சொல்ல. ரீட்டைல் இன்வெஸ்டர் கேனாட் ஆப்ரேட் தி F&O மார்க்கெட். 1 கோடி ரூபா உனக்கு இருந்தால் தான் நீ வந்து எய்தர் 1 crore கேஷ் ஆர் 1 crore ஸ்டாக்ஸ் இருந்தால் தான் நீ F&O மார்க்கெட்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு ரூல் போட்டான்னா. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், ஏஸ் 1 crore கேஷுங்கிறவன் உள்ளே வந்தால் தான் 1 கோடி இருக்கிறவன் மங்காத்த ஆட வரமாட்டான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் வருவான். ஸோ நீங்கள் வந்து அந்த பாரை வந்து 1 crore கொண்டு போயிட்டேன்னா, மிடில் கிளாஸ் இஸ் நாட் மேக்கிங் மணி. கவர்மெண்ட் ஏன் சும்மா இருக்குன்னா, கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும் சார், நான் கவர்மெண்ட்டுன்னு பாஷையில் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஏன் சும்மா இருக்குன்னா, லாஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் இவ்வளோ சர்ஜானத்துக்கு காரணமே அந்த எஸ்டிடி கலெக்ஷன், டேக்ஸ் கலெக்ஷன் தான். ஸோ எவ்ரி டைம் யூ பை அன் ஆப்ஷன் நீங்கள் வந்து அந்த எஸ்டிடி டேக்ஸ் கட்டுறதும் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருது. சிகரெட் மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் சிகரெட் இஸ் பேட் ஃபார் லங் கேன்சர் கவர்மெண்ட், எக்ஸாக்ட். ஆனால் நிறுத்த மாட்டான், டேக்ஸ் மாத்திரம் ஏற்றிட்டு இருப்பான். எக்ஸாக்ட். வந்து இன்னும் டேக்ஸ் ஏற்றி விட்ருவான். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தேவை. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மாதிரி உனக்கு வார்னிங். நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன்னா, உன்னை தடுத்து வச்சுருக்கேன், போனேன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது வெரி ரிஸ்கி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் 9 people out of 10 people ஆர் லூசிங் மணி. ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு ட்ரேட்னு ஒரு பட்டனை அமுக்கிட்டு காசு பண்ணுவேன். இது எப்படின்னா, சிகரெட்டுக்காரனை வச்சுக்கிட்டு சிகரெட் எடுத்து பொம்மை போட்டிருக்கேன், நான் பொம்மையை பார்த்தேன், என் லங்ஸை டேமேஜ் ஆகுது, தம் அடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஊதுருவான். நீ என்ன பண்ணணும்? அதை அட்லீஸ்ட் இது F&O மார்க்கெட் இஸ் இன்டர்நெட்டு கண்ட்ரோலில் பேனபிள். சரி, நீ பேன் பண்ணாது. ஆமாம், நீ 1 கோடி ரூபா கேஷாக அவன் அக்கௌண்ட்டில் காட்டிட்டு மங்காத்தாடா வாடா ராசான்னு சொன்னேன்னா, பட் அது என்ன ஆகும்னா புரோக்கருக்கு பிஸ்னஸ் போயிடும். இருக்கிறதே புரோக்கிங் எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் எல்லா பெரிய புரோக்கரும் செத்துட்டான். ஒன்லி பேங்க் புரோக்கர் மட்டும்தான் இருக்கான். பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு பே கமிஷன். எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தது. இப்போ நீ F&O க்ளோஸ் பண்ணிட்டேன்னா புரோக்கரே இருக்க மாட்டான். எல்லா புரோக்கரும் ஓடிவிடுவான். ஒன்லி பேங்க் புரோக்கர் தான் இருப்பான். சொல்யூஷனே இல்லை. அப்படின்னா சொல்யூஷன் இருக்குது. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர் யூ ஷுட் அவாய்டு. உங்கள் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இதெல்லாம் எல்லாம். அப்போ அப்படிலாம் வால்யூம் கிடையாது, இப்போ வால்யூம் இருக்குது. என் கவர்மெண்ட்டும் தப்பு தானே. ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹேஸ் நோ பிஸ்னஸ் ட்ரேடிங் இன். அன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படிலாம் பொசிஷனும் கிடையாது. ஏன்னா இப்போ இன்டர்நெட் கொடுத்து ஜீரோடா வந்ததே 2014 தான் பெருசாக வந்தது. 2010 ஸ்டார்ட் பண்ணி இப்போ யார் இருக்கான் அந்த மாதிரி? ஜீரோடா இருக்கான், குரோப் இருக்கான், ஏஞ்சல் வந்திருக்கான். ஸோ 13 புரோக்கர் ஆர் கண்ட்ரோலிங் 90% ஆஃப் திஸ் மார்க்கெட் பஸ். அந்த 13 புரோக்கர் ப்ராஃபிட் பண்ணி ஒத்துக்கிறேன். பட் ரிவர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் டிஸ்கவரிக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் 1 crore மேலே இருக்கவன் பண்ணிட்டோமே ப்ரைஸ் டிஸ்கவரி. இப்போ அருண் என்ன ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுவான்? இல்லை வாழைப்பழம் விற்கிறவன் என்ன ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுவான்? அவனுக்கு அது என்னன்னு தெரிஞ்சால் தானே அவன் ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுவான்.
பேங்க் நிஃப்டினா உனக்கு என்னன்னு தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச நீ வாயாடுறியா? நானும் கொன்னுடுவேன். பாஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் மூன் சீட் கேம். இட்ஸ் கேம்பிளிங். இந்த கிரிக்கெட் பெட்டிங் ஸ்கில்லுன்னு நீங்கள் சொல்லி கேம்பிளிங் கூட இல்லை, எல்லா கார்டும் அவங்க கிட்ட இருக்கு. அவனுக்கு தெரியுது என்ன கார்டு எங்கே வச்சிருக்கான்னு. அவனுக்கு தெரியும் பாஸ். என்கிட்ட 30 கோடி தான், நானும் தான் பண்ணுவேன் அதை. இது வந்து நம்ம பிசி சர்க்கார் மாரி இருக்குது. ஸ்டேஜில் உட்காந்து அவங்க ட்ராமா காமினா நம்ம நம்பின்னு இருக்கோம். அதே தான் அது WWE ரெஸ்லிங். ஆமாம், நம்ம ராக் ட்வேன் ஜான்சன் ஸ்டைல் தான் அது. அவ்வளோதான் இது. ப்ளஸ் ஹீ இஸ் ஹோல்டிங் ஆல் தி ஏசஸ். 3-4 பேர் இருக்கிறான்ப்பா, அவனை போட்டு ஹீ ஸ்ட்ரிப்பிங் யூ. இந்த 3 சீட்டா கேம் மாதிரி தான் இது. இப்போ கிரிக்கெட்டில் ட்ரீம் 11 கிரிக்கெட் ஆடின்னு இருக்கீங்களா, அதே தான் அது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மேக்கிங் ஸ்மால் லாஸஸ் ஃபார் தட் ஃபெல்லோ டு மேக் ஸ்மால் லாஸஸ்க்குள்ள கடன்லாம் வாங்கி போடுறான். அப்போ ட்ரீம் 11 எப்படி என்ன சொல்கிறான்? உலகம் ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச் ஆடுறவனேது நீ ஒரு டீம் எடுப்பியான். அது ஸ்கில்லாம். என்ன ஸ்கில்லு? ஒரு ஊர் பேர் தெரியாதவன் மட்லர்னு ஜிம்பாப்வேக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச்சு. ஜிம்பாப்வே நாட் ஈவன் ஃபிட் டு பிளே தமிழ்நாடு. அந்த டீமோட ஆடி அவன் 365 அடிச்சிருக்கான். மட்லர் 365 அடிப்பான்னு நீ எப்படி ட்ரீம் லெவலில் சொல்லுவேன்? அட்லீஸ்ட் சுப்குமனுக்குள் டபுள் செஞ்சுரி அடிப்பான்னு நீ சொல்லலாம். மட்லர் ஒரு போலர், அவன் ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பான்னு எப்படி சொல்லுவேன் நீ? ஒத்துக்கிறேன். அவன் மட்லர் ஆடுறானே உனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த கேம்பிளிங் அது தெரியும். ஓகே, அட்லீஸ்ட் இன் ட்ரீம் 11 தட் இஸ் ஸ்பான்சரிங் யுவர் கிரிக்கெட் ஆர் டீம். அது அட்வர்டைசிங். தேர் ஆர் ஸ்பான்சரிங். அது ஸ்பான்சரிங், அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணலாம். நீ வந்து ஐயா சிகரெட் ரொம்ப பேடு ஃபார் ஹெல்த்து, சிகரெட் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் பேசிங்கன்னா அப்படியே மாரல் கிரவுண்ட் மாரி ஆகிடும். தென் கவர்மெண்ட் வில் பி சிட்டிங் அண்ட் சேயிங் திஸ் இஸ் ரைட். மாரல் போலீசிங். இது வந்து ரிக்டு கேமு. அப்போ நீ வந்து போக்கரை எதுக்கு பேன் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு? எதுக்கு ரம்மியை பேன் பண்ணியிருக்காங்க? ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் இதெல்லாம் அவுட் சைட் த கண்ட்ரி போயிடுது. எப்படி தெரியுது? இது ஆன்லைன் போக்கர்ல வந்து இதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ், நம்ம இந்தியர்கள் செய்யறாங்க. அப்ப எஃப்ஐஏ வரக்கூடாது எஃப்என்டோ மார்க்கெட்ல பேன் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து இந்தியால கம்பெனி தொடர்ந்து ஜெயின் ஸ்ட்ரீட் பண்றாங்க. இந்தியால பண்ணலாம். அவன் வந்து ரெஜிஸ்டர்டு எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். இப்போ அதை பேன் பண்ணு பாஸ். 13 புரோக்கர் காசு பண்ணுறான். என்எஸ்சி காசு பண்ணுது, பிஎஸ்சி காசு பண்ணுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காசு வருது. அதுக்காக ரீட்டைல் இன்வெஸ்டராக மொட்டை அடிக்கிறாங்க. அவ்வளோதான் கேம் இது. எஸ்டிடி டேக்ஸ் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, புரோக்கருக்கு கமிஷன், என்எஸ்சி பிஎஸ்சிக்கு வால்யூம், ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு ப்ராஃபிட்டு, இவனுக்கு லாஸ். இப்போ 4500 அவன் பண்ணியிருக்கிறது 9000 கோடி ப்ராஃபிட்டு. அதில் 50% அவன் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணி. அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னீங்கன்னா இது ஏன் தான் வெளில வந்தது? அப்படின்னா ஏன் செபி இப்படி பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் சொல்லதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன்னா ஒரு செபிக்கு வந்து தேவையில்லாத ஹெடேக் தானே. இது 6 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா பேப்பர்லேயும் வெளில வந்துடுச்சு பாஸ். நீங்கள் தான் சொல்லுங்க. அப்படி சொன்னால் நீங்கள் உடனே சொல்லுங்க பேப்பர்லாம் வந்து அவங்க பெரிய அந்த பேப்பர் A1 B2 3 3 4 பேப்பரை அந்த பேப்பரில் வந்திருந்தா எல்லாரும் பேசியிருப்பாங்க. A1 A2 பேப்பர்லலாம் வராது. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் படிக்கிற பேப்பரில் வரவே வராது. என்ன மாதிரி ஆள், ஒன்ன மாதிரி ஆள் படிக்கிற பேப்பரில் 6 மாதத்துக்கு முன்னாடி பேர் சொல்லியே வந்துருச்சு. மார்னிங் கான்டெக்ட்ல 6 மாதத்துக்கு முன்னாடி ஜெயின் ஸ்ட்ரீட் இதை பண்ணுறான்னு ஒரு ஆர்டிக்கிளே வந்துருச்சு. பிக் வேல் அப்படின்னு பேரை போட்டு மோஸ்ட் லைக்லி பிக் வேல் வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு போட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டிக்கிளே வந்துருச்சு. அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இன்றைக்கி எடுத்திருக்கான்? நல்ல கேள்வி. பஸ் எவ்ரிபடி நோஸ். இந்த மார்னிங் கான்டெக்ட் ஏன் எழுதுறான்னா அவன் சிங்கப்பூரில் உட்காந்துன்னு இருக்கான். அவன் எழுதலாம். நீங்கள் இதெல்லாம் சொல்லதெல்லாம் பார்த்தா நம்ம வாங்கினது எல்லாமே பேங்க் தான். நம்ம பார்க்குறது இண்டஸ்இண்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன், ஃபெடரல் பேங்க், தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க். தப்பா நீ பண்ற. ஆப்ஷன் gives is a right to buy a stock, is not you're not owning the stock. நீங்க விலை எப்படி ஏற்றி வைக்கிறாங்கிறீங்களே, நம்ம தப்பான விலை வாங்கிட்டோம். அது நீ அதுதானே கம்மி விலை போட்டு பட்டாஸ் லிஸ்ட்லாம் வச்சிருக்கோம். டப்பாஸ் லிஸ்ட் டப்பாருன்னு சொல்கிறோம், அதில் வேல்யூவேஷன் சொல்கிறோம், 1-2 வாங்குங்கிறோம், வைர ஊசி ஆயிடுச்சுங்கிறோம். புரியுது ஏன் வைர ஊசி ஆடுதுன்னு இப்போ புரியுது. இப்போ புரியுது இல்லை? புரியுது. இதுமாரி எப்படின்னா ட்ரெண்ட்லாம் இப்படி தானே வைர ஊசி அப்படி தான் ஆக்கியிருக்காங்களா? யார் வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியாது. நம்மளுக்கு வானான்னு அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் உனக்கு பெருசாக அடி விழாது. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இப்போ என்னதான் பயமாக இருக்குன்னா இப்போ மார்க்கெட்டே வராமல் இருக்குதே பெட்டர். கோல்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான் இனிமேல் நினைக்கிறேன். இப்போ கோல்டுலேயும் பண்ணுவான் பாஸ். நீ வந்து கோல்டில் பண்ணுவான்னா ஏன் அந்த ஆதித்யா பில்லை பற்றி பேசுறீங்க? அப்படி இல்லை. நம்ம சாவரின் கோல்ட் பாண்ட் பெரிய லாஸ் இல்லை.
ஸோ நீ வந்து மார்க்கெட்டில் ஒரு ஷாலோ மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி ரீட்டைல் இன்வெஸ்டரை பலியாடாக்கி கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸும் தட் இஸ் எஸ்டிடி டேக்ஸும் புரோக்கருக்கு கமிஷனும் கொடுத்தேன்னா இப்படி தான் ஆகும். இல்லாட்டா நீ கண்டுக்காது. அவன் பண்ணது நியாயம், யார் வேணால் கட்டுங்க, அவன் அடிச்சுனே போகிறான்னா இன்னொருத்தன் கூப்பிட்டு குயோமியான்னு கத்துவான். அவன் பண்ணது டெக்னிக்கலி ரைட்டு, மாரலி ராங், எத்திக்கலி ராங்காக இருக்கலாம், பட் லீகலி அவன் பண்ணது ரைட்டு. அவன் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவான். 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் கழிச்சு வட்டியும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவான். அது நம்மள தான் தரணும். அது எனக்கு பேங்க்கில் இருக்கும் காசுக்கும் வட்டியை போட்டு வாங்கிட்டு போயிடுவான். இந்த வழியே இல்லை. பஸ் இருக்குது. யூ cannot have the cake and eat it too. கேக்கும் இங்கே இருக்கணும், அந்த கேக்கு இங்கே இருக்கணும். நான் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பண்ணி கேக்கும் என் வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணம் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் இருக்கணும். எப்படி முடியும்? பாதி கேக் வேணால் இருக்கலாம், ஃபுல் கேக்கும் இங்கே இருக்கணும். ஃபுல் கேக்கும் என் வயிற்றுக்குள்ளே போகணுன்னா எப்படி போகும்? ஆனால் பணக்காரங்களாம் பணமா? நாங்களாம் எப்படி? பணக்காரன் ஆடவே மாட்டார் இந்த கேமு. அவங்களாம் இப்படி தான் பணம் செய்கிறாங்க. நாங்கள் எப்படி பணக்காரன்? பணக்காரன் இந்த கேமே ஆட மாட்டான். என்னங்க ஜெயின் ஸ்ட்ரீட்டே பணக்காரன் தானே. அவன் உன்னை ஸ்ட்ரிப் பண்ணதுக்கு ஆடுவானே தவிர அவன் இது மாதிரி முட்டாள்தனமாக இந்த கேம்லாம் நீ என்னை பார்த்து ஆடி பார்த்துருக்கியா? அதை என்ன ஐபிஎல்லில் போட்டு பார்த்துருக்கியா? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி பார்த்துருக்கியா? அவ்வளோதான். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் நடக்குது. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் சில மியூச்சுவல் ஃபண்டு ஜொமேட்டோ வாங்குறது, பேடிஎம் வாங்குறது, ஸ்விக்கி வாங்குறதுலாம் இதுதானே. அது நிஃப்டி 50லே போட்டிருக்கானே இப்போது. அதான் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அதான் அப்படிங்கிறீங்க. ஜொமேட்டோ ஹார்ட் இருக்கு, பேசிவாக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிதான். ஆமாம், அது கொஞ்சம் இறங்கினோடனே இண்டெக்ஸ் விட்டு வெளில தள்ளிடுவான். யூனிடெக் தள்ளிட்டாமல் எவ்வளோ ஃப்ராடு கம்பெனி இண்டெக்ஸ்லேருந்து வெளில போயிடுச்சு. அது உண்மைதான். யூனிடெக் இருந்தது ஒரு காலத்தில், எல்லாம் மறந்தே போயிட்டாங்க. யூனிடெக்னா என்னென்னே தெரியாது. சரி, நீ தான் கரெக்டாக பார்த்து 1, 2ன்னு வாங்கிட்டு வேடிக்கை பார்த்து அந்த கம்பெனி இருக்கான்னு ஓடி போய் பாரு. நான் 1000 வாட்டி சொன்னேன், புரோக்கர் வந்து அங்கே இருக்கானா பாரு. ஏன்னா இதில் ப்ரைமரி க்ரீட் என்னென்னா, எனக்கு எல்லாம் ஃப்ரீயாக ஆகணும், அந்த புரோக்கர் பின்னாடி போகிறீங்க. அதான் ப்ராப்ளம். ஆல்ரெடி பணம் கஷ்டத்தில் இருக்கோம். நீங்கள் வேறு இன்னும் 2 ரூபாய் ஜாஸ்தி கொடுங்கன்னா நாங்கள் எப்படி கொடுக்காது. அதான் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டே அதனால தான் போடாதீங்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா புரோக்கர்னா பரவாயில்ல, அவன் வந்து பழைய புரோக்கர் ஆஃபீஸ் கடை இருந்ததுன்னா 2 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு எதுக்கு போடாதங்கிறதுனா, நாட் ஒன்லி அந்த ஃபீஸு. அவன் ஜொமேட்டோ வாங்குவான், நைக்கா வாங்குவான், பாலிசி பஜார் வாங்குவான், உன்னோட ஓலா வாங்குவான். இனிமேல் நாங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்கோம். ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்கேன். எந்த லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் போடுறான்னா ஐபிஓவில் அவன் பக்கம் போகாதீங்க. ஸோ ஐபிஓ போட்டான்ல, ஜொமேட்டோ ஸ்டாக் ஏற்றிட்டான்ல, அந்த ரேட்டில் எதுக்கு 10,000 கோடி கலெக்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்டில்? நீ போட்டு 1 இயர் கூட ஆகல, கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போட்டு 1 இயர் ஆகல, 170 ரூபாய்க்கு ஷேர் போயிடுச்சு. அந்த ரேட்டில் 10,000 கோடி எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ் ஷேர்ஸ் வாங்கினாங்க? கேட்டால் QIPனாங்க. அதுவும் இல்லை, என்ன ஐடியா தெரியுதா? நம்மளும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் பண்ண மாட்டேன். பஸ் என்னோட வேலை ஐபிஓட பெட்டராக இருக்குது. உன்னை எஜுகேட் பண்ண வேண்டியது என் வேலை. இல்லை, நீ வேணாம் வயாடு. முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம், ஐபிஓ வந்து கடை இல்லாமல் ஒன்றுமே அட்ரஸ் இல்லாமல் ஐபிஓ போட்டு 1000 கோடி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா அதுக்கு மேலே இருக்குது, இந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க இவங்க. ஐபிஓக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஐ எம் நாட் இவன் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் நான் சொல்ல. கேர்ஃபுல்லாக இருந்து நீயே எந்த மியூச்சுவல் ஃபண்டு எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும். கரெக்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவன்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவன் பக்கம் போகாது. அவ்வளோதான். சில மியூச்சுவல் ஃபண்ட் நியாயமாக இருப்பான், அதை அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண. அதான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் தான் அவாய்ட் பண்ணுது. யார் நேர்மையாக இருக்கா, யார் முதுகு குத்த போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.